விக்னேஷ், இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் உனக்கு நிறைய விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா? தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை விட அதிகமாக கேள்வி கேட்கணும். நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இடஒதுக்கீடின் வரலாறும் அதன் இன்றைய தேவையும் குறித்து ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கோம். இந்த கலந்துரையாடலில் நம்மளோட இன்னைக்கு இணைந்திருக்கிறவங்க யார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கண்காணிப்பு குழு உறுப்பினரும் திராவிட கழக வெளியுறவு செயலரும் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளருமான திரு கோ கருணாநிதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இடஒதுக்கீடுன்றது வெறும் கல்விக்கும் அல்லது வேலை வாய்ப்புக்கும் மட்டும்தான் அது ஏற்படுத்தப்பட்டதா, இல்ல வேற எதுக்காக இந்த இடஒதுக்கீடு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களா விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயமே கிடையாது. ஏற்கனவே 100% இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி பிரிவினர்கள் முழுவதுமாக வச்சுருந்ததுலேருந்து இவர்களுக்கான பங்கை உரிமையை இவங்க வாங்குறாங்க. இதான் நடந்துக்கிட்டது. நான் சொன்ன மனுஸ்மிருதி அடிப்படையில் 100% வேலைவாய்ப்பு, 100% கல்வி அவங்களுக்கு தான் அப்படின்னு இருந்ததை ஜனநாயகத்தில் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் ஓட்டு போடுறோம், நாங்கள் ஓட்டு போட்டு தான் அரசாங்கமே வருது. அப்படிங்கிறப்ப அந்த அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்லும்போது இந்த அதிகாரத்தை நோக்கி இவங்க நகர்த்துவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த இது. அப்போ அவங்களுக்கு அதிகாரத்துக்கு போகணுன்னா கல்வி வேணும். அப்போ கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போ அந்த அதிகாரத்துக்கு போகணுன்னா வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தவர் அதிகாரத்தில் போய் உட்கார்றதுக்கு நீங்கள் வெறும் அமைச்சர்களாக மட்டும் இருக்க முடியாது, நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் வேணும். அந்த அதிகாரத்துக்கு போகணுன்னா நீங்கள் அதற்கான ஒரு தேர்வு எழுதணும். தேர்வு எழுதி தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ அந்த தேர்வில் இவங்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுப்பதற்கு இடஒதுக்கீடு வேணும். அப்போ அந்த தேர்வுக்கு முன்னாடி அவருக்கு கல்வி இருக்கணும். அப்போ கல்விக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போ அந்த கல்வி எல்லாமே அதிகாரத்தை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது. இடஒதுக்கீடு மட்டுமே எல்லாத்துக்குமான தீர்வுன்னு சொல்லலை. பட் இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு வேணும்னா அதற்கு வழிமுறை 2 வழி தான் இருக்குது. கல்வி, அதன் பிறகு வேலை வாய்ப்பு. இந்த 2த்துலேயும் இந்த மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடுங்கிறது ஓரளவு அவர்களுக்கு வாய்ப்பை கதவை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வழியாக தான் நம்ம பார்க்கணும். சார், இப்போ அம்பேத்கர் தான் இந்த இடஒதுக்கீடுக்காக பெரிதுமே போராடினாரு. அப்போ கூட அவர் பார்லிமெண்ட்ல இருந்த டைம்ல அதுக்கான பெரிய முயற்சி எதுவுமே எடுக்கல அப்படின்னு தான் அவர் இந்த சட்ட அமைச்சர் பதவியில இருந்தே விலகினார். அப்போ அப்படி இருக்க சூழல்ல இப்போ அவர் விருப்பப்பட்ட அந்த இடஒதுக்கீடு தான் இப்போ செயல்பாட்டுல இருக்கா? அதாவது அவர் சொன்ன அந்த இடஒதுக்கீட்டு முறைங்கிறது இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள் இவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது தான். நம்ம அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், தந்தை பெரியார் தான் சொன்னார்கள். இன்னும் சமூக நீதிக்காக பாடுபட்ட இந்தியா முழுக்க தலைவர்களும் அதை நோக்கி தான் நகர்த்தினாங்க. ஆனால் அது நம்ம இன்றைக்கி அடைஞ்சிட்டோமாங்கிறது பார்த்திங்கன்னா அது கேள்விக்குறி தான். இன்னும் அடையலை, அதை நோக்கி நகர்த்துகிறோம். ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் தடைகளை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு. ஆகவே இன்னும் அந்த இலக்கை நாம் அடையவில்லை. ஆனால் அதை நோக்கி நம்ம போகணும். போனால் தான் இந்த சமூகம் ஒரு ஒற்றுமையாகவும் எல்லாருக்குமா அனைவருக்கும் அனைத்துங்கிற ஒரு இலக்கை நோக்கி போகணும்னா இந்த இடஒதுக்கீட்டு முறையை முறையாக பயன்படுத்தி கொண்டு போனால் தான் நடக்க முடியும். ஆகவே அவர்கள் கண்ட கனவு இது நனவாகணும்னா நம்ம அதை முறைப்படுத்தணும். அந்த முறைப்படுத்துறதுல தடைகள் வர்றதை நம்ம அப்பப்போ நீக்க வேண்டிய, அதனால் வேகமாக போக முடியல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்குது. அந்த அப்டக்கிள்ஸை உடைக்கிறது தான் பெரிய பணியாக இருக்குது. நம்ம ஒரு படி ஏறும்போது 2 படி சறுக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி சட்டங்கள் அல்லது அதுக்கான தடைகள் ஏற்படுது. ஸோ இது ஒரு பெரிய நீண்ட, ஏன்னா இது 2000-3000 ஆண்டு கால பிரச்சனை. இது நேற்றைக்கு வந்த பிரச்சனை இல்லை. ஸோ இதன் காரணமாக நம்மளுடைய அதுவும் இங்கே நம்ம இது அடிப்படையில் பார்த்திங்கன்னா பிறவியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பை நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த ஜாதி அமைப்பு இறுக்கமாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னேற்றம் கொஞ்சம் மெதுவாக தான் போகும். அது உடையும் போது நிச்சயமாக நமக்கு இடஒதுக்கீடுங்கிற கூட தேவைப்படாமல். அம்பேத்கர் அவர் இருக்கும்போது இடஒதுக்கீடு இல்லை, அவர் படிக்கும்போது இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் வெளிநாடுகள் போய் படித்து இந்தியாவுடைய சட்டத்தை இயற்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவான நபராக திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ அம்பேத்கர் இருந்த காலத்துல இல்லாத இடஒதுக்கீடு அதனுடைய உந்துதல் இப்ப ஏன் தேவைப்படுது? அப்ப அவருக்கு இருந்த சுதந்திரம் இப்ப சுதந்திரம் அடைந்த இந்தியாவில இருக்கிற நம்ம வாழ்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லையா? அம்பேத்கர் வாழ்ந்த காலத்துல சுதந்திரம் கிடைக்கல, அப்ப அவரால் வெளிநாடுகளை போய்
சுலபமாக படிக்க முடிஞ்சு இந்தியாவுக்கே ஒரு நல்லது செய்யற அளவுக்கு அவருக்கு அறிவு பெறும்போது சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வாடுற நமக்கு அந்த உரிமை ஏன் நமக்கு கிடைக்கல? இப்பயே அந்த இடஒதுக்கான உந்துதல் அரசியல் சட்டத்தின் ரீதியாக நமக்கு உந்தப்படுது. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து எளிதாக வெளிநாட்டுக்கு போகலை. அவருக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவர் பிறந்த சமூகத்தில் அவர் ஒன்றும் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கலை. ஒரு சாதாரண வறிய குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் கஷ்டப்பட்டு படிக்கும்போது அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான உதவி ஒரு மன்னர், பரோடா மன்னர் போன்றவர்கள்லாம் உதவி பண்ணி தான் அவரை அனுப்புகிறாங்க.